ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்லாம்லியில் உள்ள முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். தைப்பூச திருவிழா இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு மேலே தான் நம்ம போக போகிறோம். அந்த பயணம் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் என்ட்ரன்ஸ், அபயம் காத்த பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து தான் ஏற ஆரம்பிக்கணும். பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நேராக போச்சமையும் லெஃப்ட் சைடில் ஒரு மாடன் கோயில் வரும். இந்த மாடனை தரிசிச்சுட்டு நம்ம வந்து பயணத்தை மேற்கொள்ளலாம். பார்த்துக்கிட்டிங்கன்னா நைட்டு 2 மணிக்கே நாங்கள் மேலே வந்துட்டோம். வீடியோ அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை, ஸோ காலையில் வரையும் வெயிட் பண்ணி தான் வீடியோ எடுக்க முடிஞ்சு. சரியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகர் கோயிலுக்கு பின்னாடி இதுதான் பிள்ளையார் கோயில். இதுதான் பிள்ளையாரை வணங்கிட்டு தான் நம்ம முருகரை போய் பார்க்க முடியும். இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த இதுதான் முருகரோட கோயில். உள்ளே இருக்கிறது முருகர் தான். பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வியூவெலாம் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது மக்களே. பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு என்ன குளிர், அந்த குளிர்லேயும் எப்படி இருக்கிறோங்கிறது மேலே இருந்து பார்த்த ஒரு ஃபீல் தான் எங்களுக்கு. அந்தால சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சூடாக ஒரு அருமையான காஃபி தந்தாங்க, சுக்காஃபி. அருமையாக இருந்துச்சு இந்த கிளைமேட்டுக்கு. சரி என்ன பண்ணதுக்குன்னு சொல்லி குடிச்சிட்ருக்க நேரத்தில் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த சூடான காஃபி வேறு லெவலுங்க. மேலே உள்ள எக்ஸ்பீரியன்ஸுக்கு வேறு லெவல் தான். இந்த சாமி பார்த்திங்கன்னா அடுத்தது எங்களுக்கு உள்ள பிரசாதம்லாம் எடுத்து தந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி நாங்கள் 2 மணிக்கு வந்ததில். நாங்களும் சரின்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ்லாம் சொன்னோம். அவங்க அடிக்கடி வாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இங்கே இந்த கோயிலுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னொன்று சொல்ல போனால் கன்னியாகுமரியில் எங்கே நீங்கள் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு 1 டைம் விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆக்சுவலாக இது பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேயே வந்து சமையல்லாம் பண்ணுவாங்க. சமையல் பண்ணதுக்கு வேண்டிய இந்த அம்மியானது அங்கே அந்த பாறையிலே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அருமையாக இருந்துச்சு. இதான் பார்த்திங்கன்னா நான் அங்கே மேலே உள்ள வியூ பார்த்திங்கன்னா அதுதான் போதையார் டேம் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் மேலே எல்லாமே தெரியுது. கூடங்குளம், கன்னியாகுமரி எல்லா வியூவுமே தெரியுது. பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே 500க்கும் மேற்பட்ட விண்டு மில் தான் என் கண்ணுக்கு தெரியுது. ஃபுல்லாகவே விண்டு மில்லாக தான் இருக்குது. சரி வாங்க சாமியை பார்க்கலாம் வாங்க. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையா. இது தைப்பூச திருவிழானால தான் உள்ள சாமிக்கு பூ இருக்குது. பார்த்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் கிளம்புறோங்கிற சொன்னோம். சரி பார்த்து போயிட்டு வாங்க கீழே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் எங்களை வழி அனுப்புனாங்க. சரி சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் போகலான்னு சொல்லி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் கரெக்டாக 7:30 மார்னிங். சரி கீழே போகலாம் வாங்க. இதுதான் அதோட கீழோட என்ட்ரன்ஸே, முருகா வருக. இந்த போர்டு தான் நமக்கு வந்தாச்சு. இதிலேருந்து கரெக்டாக 50 மீட்டர் தான் மேலே. சரி நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம், வாங்க கீழே போகலாம். கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா இறங்குற பாதி வழியும் இந்த மாதிரி கம்பி தான் இருக்கும். மேக்ஸிமம் கீழே இறங்கி ஒரு 300 மீட்டரில் இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது கீழேயும். இதில் இருந்தால் நம்ம மேலே ஏறணும். பிள்ளையார் தரிசித்து தான் நம்ம முருகரை போய் பார்க்கணும். இந்த பார்த்துக்கிட்டிங்கன்னா பிள்ளையார் கும்பிட்டு முடித்தோன்னே இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஏரியா தான் நம்ம மேலே ஏறணும். மேக்ஸிமம் முடியாத இடத்துல கம்பி இருக்கும், ரொம்ப இடத்துல கம்பி இருக்காது. அங்கங்கே வேலு ஆரோ மார்க்லாம் வரைஞ்சி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடமா வித்தியாசமாக தான் இருக்குது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸு. அதுவும் நாங்கள் 2 மணிக்கு ஏறினதெல்லாம் செம எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் காலையில் கீழே இறங்கிட்டுருக்கோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே போகிற வழியெல்லாம் மேடு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக தான் இறங்கணும். வயசானவங்களாம் பார்த்து வாங்க, கேர்ஃபுல்லாக வாங்க. ஒவ்வொரு திசைக்குமே நம்மளுக்கு வந்து ஆரோ மார்க் அங்கே போட்டுட்டு தான் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை படி நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த செடியெலாம் பழம்னு சொல்லிட்டு சாப்பிட்ற விடாது. இதெல்லாம் விஷ செடியாகும். அதனால் குழந்தைகள்லாம் வரச்சுமே பத்திரமா பார்த்துக்கணும். இந்த ஏரியாலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே புல் காடுகளாக தான் இருக்குது. இந்த ஆரோ மார்க் படியாட்டு நம்ம மேலே ஏறி அப்படி ஒவ்வொன்றாட்டு ஏறினா தான் நம்ம வந்து வழியை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். செம எக்ஸ்பீரியன்ஸ் தான், வந்து பாருங்கள். நம்ம கீழே இறங்கிட்டு இருக்க தூரத்தில் இருந்து மேலே வர்றதுக்காண்டி பசங்க வந்துட்டுருக்காங்க மேலே. 2 किलोमीटर
ரைட் சைடு நம்ம ஏதேசம் மிட் ரேஞ்ச் வந்துட்டோம். மிட் ரேஞ்சில் இருந்தால் நம்ம நடந்துகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் கீழே இறங்கிடலாம். கீழே இறங்கிட்டுருக்கோம். 15 மினிட்ஸுக்கு கீழே வரலாம். ஆனால் நம்ம வர வழியிலலாம் இந்த மாதிரி முள் செடியாக இருக்கும். குழந்தைகள்லாம் வரச்சுமே நீங்கள் மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் பட்டுட்டுனா ரொம்ப பிரச்சனையாயிரும். சேஃபாக வாங்க. நாங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கோம். இறங்கி வந்ததுலேயே ரொம்ப ஈஸியான பாதைன்னா இந்த பாதை மட்டும்தான். ஸ்டெப்பாக இருக்குது. பக்கம் கம்பி மாதிரி இருக்குது. நல்ல இந்த இடத்துல மட்டும் சேஃபாக ஏறலாம், சேஃபாகவும் இறங்கலாம். பாருங்கள். ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். சேஃபாக வந்துட்டோம். நீங்களும் சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. முருகன் கோயில். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்லாம்பள்ளியில் உள்ள மேலே மலை கோயில் முருகன் கோயிலுக்கு வந்துட்டோம். இறங்கணும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்குது. பெரியவங்கள்லாம் பார்த்து வாங்க. இளைஞர்கள் கொஞ்சம் தண்ணி வசதிகள்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்க. கொஞ்சம் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டோம். எல்லாமே இந்த வீடியோவில் பாருங்கள். எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. சரிங்களா? அப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிற வழியில் எதுவுமே இருக்காது. அண்ணன் சொல்ல மாதிரி கோயிலுக்கு போகிற வழியில் இருக்கிறத வந்து நீங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. மக்கள் நாங்கள் 3 பேர் போயிட்டு வந்துட்டோம். அதனால் சேஃபாக போங்க. ஜாலியாக போங்க. கம்பல்சரி சேஃபாக இருங்க. சேஃபாக இருந்தால் மட்டும்தான் ரன் பண்ண முடியும்.